உலகிலேயே அதிக வன உயிரினங்களை விமானம் மூலமாக கடத்தும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என ஐநாவின் சுற்றுச்சூழலுக்கான திட்டம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சென்னை விமான நிலையத்தில் சிவப்பு நிற காதுகளை கொண்ட ஆமைகள், பால் பைத்தான் பாம்புகள், பச்சை நிற நெடுவாலி, நீல நிற நெடுவாலி ஆகிய வன உயிரினங்கள் அதிகமாக கடத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து உயிரினங்கள் கடத்தப்படுவதை தடுக்க சுங்கத்துறை அதிகாரிகள், மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து தீவிர கண்காணிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சர்வதேச அளவில் வன உயிரினங்களை கடத்துபவர்கள் கண்காணிப்பு அதிகமாக இல்லாத இடங்களில் உள்ள விமான நிலையத்தை பயன்படுத்தி வன உயிரின கடத்தல்களை மேற்கொள்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அந்த அடிப்படையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அரிய வகை வன உயிரின கடத்தல் தொடர்பான வழக்குகள் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூரிலிருந்து பன்றி வால்களைப் போல் உள்ள குழந்தை வடிவிலான 8 குரங்குகள் மற்றும் ஜிப்பான்ஸ் குரங்குகளை சர்வதேச விமான நிலையத்தில் மீட்டுள்ளன. கன்னியாகுமரியைச் சேர்ந்த முகமது அப்துல்லா மற்றும் முகமது அலாவுதீன் ஆகிய சகோதரர்களிடமிருந்து பெங்களூரு செல்லும் போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளிலிருந்து வன உயிரினங்கள் கடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த வன உயிரினங்களை மலேசியா நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற அரிய வகை குரங்குகள் கடத்தப்படுவது சட்டப்படி குற்றம் எனவும் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் விமான நிலையங்களுக்கு வன உயிரினங்கள் கடத்தப்பட்டு அதன் பின் உள்நாட்டு விமானம் மூலமாக பெங்களூரு விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பெரிதும் கண்காணிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் கடத்தி வரப்படுவதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான வன உயிரினங்கள் மலேசியா மற்றும் தாய்லாந்து நாட்டிலிருந்துதான் கடத்தப்பட்டுள்ளது. சென்னை போன்ற மிகப்பெரிய விமான நிலையங்களில் வன உயிரினங்கள் கடத்தப்படுவது அதிகம் கட்டுப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் கடத்தல் கும்பல் போர்ட் பிளேர், பெங்களூரு விமான நிலையங்களை குறிவைக்க தொடங்கியுள்ளனர். விசாகப்பட்டினம், ஹைதராபாத் போன்ற விமான நிலையங்களிலும் தமிழ்நாட்டிற்கு தொடர்புடைய கடத்தல்காரர்கள் கடத்தல்களை அரங்கேற்றுவது தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அகமத் என்பவர் 5 சியாமங் ஜிப்பான்ஸ் குரங்குகளை கடத்தும் போது பிடிபட்டுள்ளார். இவர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. கடத்தி வரப்பட்ட குரங்குகளில் 3 குரங்குகள் இறந்துள்ளன. 2 கவலைக்கிடமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று ஜெய்ப்பூர் விமான நிலையத்திலும் பாங்காக்கிலிருந்து அரிய வகை வன உயிரினங்களை கடத்தி வந்ததற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவரிடமிருந்து அரிய வகை பாம்புகள், பல்லிகள், சிலந்திகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் சர்வதேச கும்பலுடன் சேர்ந்து சென்னை விமான நிலையத்தை தவிர கண்காணிப்பு குறைவான மற்ற விமான நிலையங்களில் கடத்தல்களை அரங்கேற்றுவதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற கடத்தல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு கடத்தல் கும்பலை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுங்கத்துறை தரப்பிலிருந்து வன உயிரின பாதுகாப்பு வாரியத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து மற்ற விமான நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரமடைந்தால் மட்டுமே வன உயிரினங்கள் வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்படும் என்கின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.